புரியல ப்ரோ. என்னது? பண்றது நான் தேவையா குமாரு ஒரே தேவையா ஒரு குமாரு என்ன பண்றது எந்த என் லவ் மேட்ரு பிரச்சனையா வேற இதுல வேற இவனுக்கு ஒரு பிரச்சனை மேட்ரு ம். எனக்கு பயமா இருக்குது என்ன பண்றது ஒருத்தன் வந்து ஒரு பக்கம் 5 ஜாலியா வருஷம் லவ் இருக்கிறேன் ஒரு பண்ணான். பக்கம் பயமா இருக்குது சளி ஒருத்தன் வந்து 5 வருஷம் லவ் சளி பண்ணான். கலிதா தெரியும் அவனையும் லவ் பண்ணிச்சு அந்த பொண்ணு. ஒருத்தன் புதுசா வந்தான் 5 வருஷம் கழிச்சு. அவனையும் சேர்த்து லவ் பண்ணிட்டு. யாரு ப்ரோ? அந்த பொண்ணை தான் ப்ரோ அடிக்கணும். இவனுங்களை அடிக்கக்கூடாது ப்ரோ. பசங்க என்ன ப்ரோ தப்பு பண்ணானுங்க? ம் அந்த பொண்ணு ப்ரோ மேல ப்ரோ அவனு தப்பு. அவங்க ஆளு போய் அசாம் ப்ரோ என் ஃப்ரெண்டு வந்து அந்த பொண்ணு செம்ம அடி அந்த பொண்ணுக்கு புரியுது ப்ரோ. மீனை மூடி வச்சிருந்தா பூனை ஏன் ப்ரோ வரப்போகுது? ஆ, அப்புறம் நல்ல பா தத்துவம் பாலை 10 ரூபா வச்சா பூனை ஏன் ப்ரோ வந்து குடிக்க போகுது? ஆ, ஆ. மீன் தண்ணியில் இருக்கிற மீன் வெளியில் வந்தால் பூனை நாயெல்லாம் சாப்பிடதான் ப்ரோ செய்யும். அது அந்த மீன் கரெக்டாக இருந்திருக்கணும். பசங்க மேலே என்ன தப்பு? அந்த பொண்ணு அடக்க ஒடுக்கமாக இருந்திருக்கணும். ஒருத்தன் தான் நான் 5 வருஷம் அவனை லவ் பண்ணுவான் கல்யாணம் பண்ணுவான்னு சொல்லிட்டு இருக்கணும். நான் தான் செருப்புலேயே வச்சிருப்பேன் ப்ரோ அந்த பொண்ணை. அந்த பொண்ணு அவன் என்னதான் ப்ரோ பண்ணான்? அந்த 5 வருஷம் லவ் அடிக்காம பண்ணான்ல, இருந்திருப்பான் 5 வருஷம் லவ் பண்ணான்ல, அவன் என்ன பண்ணான் அந்த பொண்ணை? ப்ரோ அவன் பக்கத்துல தான் இருக்கான் போல இது. அந்த 5 வருஷம் லவ் பண்ணுவேன் அவர் ஜாடு பக்கத்துல. ஆ ஆ ப்ரோ நீ பேசுறது சரியா கேட்கல ப்ரோ. விட்டு அவரு கிக் அவுட் அடிச்சிட்டு கூடு மறுபடியும். கேக்குதா கேக்குது சொல்லு ப்ரோ. கேக்குதா ப்ரோ கேக்குது. சரியா கேட்கல ப்ரோ. ப்ரோ இப்ப 5 வருஷம் லவ் பண்ணால, அவன் அந்த பொண்ணு என்னதான் பண்ணான்? அந்த பொண்ணுக்கு எந்த பனிஷ்மெண்ட்டும் தரலையா அவன்? அதான் சொல்றேனே செம்மடி அடிச்சு அந்த பொண்ணு மூஞ்சி முகர யாரும் லவ் பண்ண செம்மடி அந்த பொண்ணு. சரி இப்போ அவன் என்ன பண்றான் வந்துட்டான் கோவத்துல விட்டு திரும்பியும் போறான் தலைவன் வண்டி எடுத்துன்னு போயிட்டு அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும். என்ன சொல்லுது நான் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணுமா? லவ் லவ் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும் மச்சான் இருறேன் நான் போயிட்டு வரேன். அதான் லவ் லவ் இல்ல, அவனுக்கு அறிவுன்றதே இல்ல ப்ரோ. அவன் நினைச்சுக்கிறான் இந்த ஒரு பொண்ணு போயிடுச்சுன்னா அவளை பொண்ணு கிடையாது அப்படின்னு. நான் போயிட்டு அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல் சேர்க்கிறேன். லாஸ்ட் அமைதியா வந்திருக்கணும் ப்ரோ. வச்சுட்டு எதுவுமே பேசாம அமைதியா வந்துட்டு இருக்கணும். அந்த பொண்ணு தேவையில்ல, வேற போய் ஏதாச்சும் நல்ல பொண்ணு அது பார்த்து அதுக்கப்புறம் திந்துட்டு இருந்தானா நல்லா இருந்திருக்கும். ஒன்னு லவ் அந்த பொண்ணு லவ் எப்போ இன்னொருத்தனை பஞ்சு அப்பயே கடவுள் காட்டினா மாதிரி அவனுக்கு ஒரு நல்ல வழியை காட்டினா மாதிரி, பாரு இந்த பொண்ணு இந்த மாதிரி கேரக்டர் அப்படின்ற மாதிரி அவன் என்ன பண்ணியிருக்கணும்? அதை பார்த்துட்டு திண்டுன்னு இருந்துருக்கணும். மறுபடியும் தான் அந்த பொண்ணை தான் லவ் பண்ணுவேன், அவன் லவ் பண்ணவனை அடிக்குது தப்பு, இன்னொருத்தன் லவ் பண்ணான் பாரு அவனை அடிக்குது ரொம்ப தப்பு, அந்த பொண்ணு அவனை அச்சு துரத்திட்டு மறுபடியும் அந்த பொண்ணுக்கிட்ட போய் சேரணுன்றதெல்லாம் ஒரு கேவலமான செயல். அந்த பொண்ணுக்கு இவனை பிடிக்கல, ஒரு 5 வருஷம் என்கிட்ட ஏதாச்சும் இவனை பிடிக்காம கூட போயிருக்கும், அதனால இன்னொருத்தனை லவ் பண்ணியிருக்கலாம், நிறைய காரணம் இருக்குல்ல. ஆனால் கடவுள் காட்டின வழியாக இருந்துச்சுன்னு இவன் ஒதுங்கி வந்துட்டு இருக்கணும். அவனை அச்சு தப்பு, ஏன்னா இந்த பொண்ணு மேலே தான் தப்பு. 5 வருஷம் லவ் பண்ணிட்டு ஒருத்தனை இன்னொருத்தங்கிட்ட போயிட்டு ஐ லவ் யூன்னு சொல்றதெல்லாம் ரொம்ப தப்பு ப்ரோ. ஒருத்தனை அடிக்கிறதுலாம் எல்லாருக்கும் ஆசைன்றது ஒன்று இருக்கும்ல,
அவன் என்ன மைண்ட் செட்டில் மெசேஜ் பண்ணியிருப்பானோ, அது ஓகே சொன்னது இந்த பொண்ணு மேல தானே தப்பு. அந்த பொண்ணு அடிச்சான். சரி ஓகே. ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கணும். நான் ஹாஸ்பிட்டல்ல சேர்ப்பேன். இன்னொரு தடவ அந்த பொண்ணு கூட தான் வாழ்வேன்றதெல்லாம் முட்டாள்தனம் ப்ரோ. இருக்குதுல இந்த உலகத்திலேயே அப்ப எது என்ன பெரிய சொல்றேன், எங்களுக்கு முட்டாள்தனம்னா மத்ததெல்லாம் நாங்க பண்ணது. ஆஹா, இப்ப நான் இவனுங்களை போய் அடிச்சு இந்த மாதிரி கூத்து பண்ணதெல்லாம் இப்ப எங்க மேலதானே வரும் பள்ளி. ஆமா ப்ரோ. பழி வரும். ஆனா கேவலமான செயல் தானே இது. மத்தவங்க பார்த்தா கூட இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த கம்ப்ளைண்ட் போகுதுன்னு வச்சுக்கோ. ம், 5 வருஷம் லவ் பண்ண ம், பொண்ணுக்கு உன்னை பிடிக்கலடா நாயே, அதனால இன்னொருத்தனை லவ் பண்ணிச்சு. ம், நீ மூடிட்டு உன் வேலையை பார்க்க வேண்டியதுதான்டா அப்படின்னு சொல்லிட்டு ம், போலீஸ்காரன் வந்து பொண்ணுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுவான். ம், ம், பொண்ணுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுவான். ஊர்ல இருக்கிறவன் இல்லை தெரிஞ்சவங்க பேரண்ட்ஸ் எல்லாமே நான் சொல்றத தான் சொல்லுவாங்க. ம், அந்த பொண்ணுக்கு 5 வருஷம் உன்னை லவ் பண்ணிச்சு. ம், சரி கடவுள் காமிச்சாரு உனக்கு ஒரு வழி அந்த பொண்ணு வேணான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேரக்டர் எல்லாம் தெரிஞ்சிச்சுல. அப்புறம் நீ ஏன் அந்த பொண்ணு பின்னாடி போனேன்னு சொல்லிட்டு ம், எல்லாருமே கேட்பானுங்க. ம், நல்லா யோசிச்சு பாரு ப்ரோ. நீ அந்த சுச்சுவேஷன்ல இருந்துட்டு இல்ல அவன் அந்த சுச்சுவேஷன்ல இருந்துட்டு யோசிக்கிறது வேற. அந்த சுச்சுவேஷனை விட்டு வெளியில வந்துட்டு ம். அது மத்தவங்களுக்கு நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சானா அவன் புத்திசாலி. உலகத்திலே எது பெரிய முட்டாள்தனம்னா, இப்ப அவன் பண்ணான் பாத்தியா? இப்ப நீங்க எல்லாம் சேர்ந்து பண்ணீங்க பாத்தீங்களா? அவன அடிச்சு தொரத்திட்டு மறுபடியும் அந்த பொண்ணுகிட்ட போய் சேரணும் அப்படின்றது தான் பெரிய முட்டாள்தனம் இருக்கறதுலே. ம். அது ம், ம். அவசரப்படுத்துறதுல எல்லாம் பண்ணிட்டு அதான் ப்ரோ கொஞ்சம் இதுல நம்ம அவசரப்படக்கூடாது. வீட்டுல அந்த இதுல என்ன பண்றதே தெரியாம போய் கை வச்சோம். அதுதான் இப்ப தெரிஞ்சு தெளிவான முன்னதான் எங்களுக்கு என்னடா ஏன்டா கை வச்சோம்னு. இது எல்லாருக்கும் கோவம் இருக்கும். அவன் 5 வருஷம் லவ் பண்ணியிருப்பான்ல. அவனுக்கு ம், அந்த பொண்ணு மேல அவ்வளோ பாசம் இருந்திருக்கும், அன்பு இருந்திருக்கும். இன்னொருத்தன் வந்து லவ் பண்றப்போ, ம், அந்த பொண்ணு சரி நீ அந்த பொண்ணாச்சும் அவன ஏன் அடிக்கணும்? ம். அந்த பொண்ணு மேல தானே உனக்கு கோவம் வரணும். அவன் மேல எதுக்கு கோவம் வருது? ம், நீ லவ் பண்ண பொண்ணு ஒழுங்கா இருந்திருந்தா, நீ ஏன் நீ அவன் ஏன் வரப்போறான் நடுவுல? ம். தப்பு ப்ரோ. அந்த மாரி அடிக்கிறதெல்லாம். ஒரு அவனை மனுஷன் தேடின்னு வந்து போறான் ப்ரோ வீட்டுக்கு, அவங்க வீட்டுக்கு. ஆ, ஆ, அவனை தேடின்னு வீட்டுக்கு போறான். அவன் என்ன பண்ணிருந்தான் தெரியுமா? ஜாலியா தலைவ கட்டில் மேல ஆ, மேல கால் போட்டுக்கின்னு ஆட்டிக்கின்னு படம் பார்த்துட்டு இருந்தான். ஆ, ஆ, அவன் தலைவர் நீ எடுத்துட்டு வந்து ஆ, ஆ. ஆள்ல போட்டு செம்மட்டி. ம், அம்மா தடுக்குறாங்க, பக்கத்துல இருக்கிறவங்க வந்து தடுக்குறாங்க. ஜாலியா ம், ம், எனக்கு இதெல்லாம் இப்ப இது கூட பிரச்சனை இல்ல ப்ரோ. எனக்கு எல்லாமே இப்ப நான் எதனா சமாளிச்சிருவேன்னு வச்சுக்கேன். ம், இப்ப என்ன எனக்கு பயம் எடுக்குதுன்னா, எங்க உள்ள ம். உட்கார வச்சிட்டாங்கன்னா என்ன பண்றது? அதுதான் பயமா இருக்குது எனக்கு. உள்ள உட்கார வச்சாங்கன்னா அதோட அசிங்கம் வேற எதுவுமே இல்ல ப்ரோ. நீ ஒருத்தன் ரவுடி ம், உன்னை வந்து ஏதாச்சும் பேசிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிக்கிறது வேற. ம், நீ போலீஸ் ஸ்டேஷன்ல இப்படி ஜெயிலுக்கே போயிட்டு வந்தா கூட அது ஒரு கெத்து. அவன் இந்த மாதிரி என்ன தப்பா பேசினான், இல்ல என்ன இந்த மாதிரி மிரட்டினான், அதனால தான் ஆச்சேன். என்கிட்ட இந்த மாதிரி பண்ணான், நக்கலா பண்ணான், அந்த மாதிரி ம், பண்ணான் அதனால ஆச்சுன்றது வந்து ரவுடிசம் கெத்து. ம், ஒரு கெத்தா சொல்லிக்கலாம் வெளில. இப்போ இது ஒரு மேட்டர்ன்னு சொல்லிட்டு தப்பு எல்லாம் உங்க மேல வச்சுட்டு நீங்க போயிட்டு இப்போ உள்ள வச்சிட்டாங்கன்னா அசிங்கம் தானே இது. அந்த பொண்ணுக்கு வெளில தெரியும், அந்த ஆ, பொண்ணுக்கு அசிங்கம். மறுபடியும் 5 வருஷம் லவ் பண்ணான் பாரு அவனுக்கு அசிங்கம். ம், எனக்கு சோர்ஸே இல்ல. சார் இதுதான். இப்போ 5 வருஷம் லவ் பண்ணவனுக்கு வந்து அந்த பொண்ணு இன்னொருத்தனை லவ் பண்ணி கூட அவனை அடிச்சு தூத்திட்டு வரான் பாரு அவனுக்கு அசிங்கம் தெரியாது. அவனுக்கு இப்போ இது கூட ம், அசிங்கமா தெரிஞ்சிருக்காது. ஆனா இப்போ அதுல இன்வால்வ் ம், ஆயிருக்குல்ல, எல்லாம் இன்வால்வ் ஆயிருக்கீங்களா நீ ம், உங்களுக்கெல்லாம் அது அசிங்கம் தானே. ம், ஆ, அவனுக்கு அந்த பொண்ணு தான் முக்கியம். உங்களுக்கு அந்த லைஃப்ல அந்த பேரு அதெல்லாம் ஆ, தேவையில்லையா? மொத்தம் அசிங்கமா பேசினா அசிங்கமா ஆ, தெரியாதா? இப்ப வேற ம், ஒரு ஒருத்தன் கெத்தா சுத்துறான் அவனை அடிக்கிறது வேறல்ல. அது ஒரு கெத்து தானே. ஆமா. ம், ம், இதெல்லாம் ஒரு கேவலமா எல்லாம் கேவலமா பேச ஆரம்பிச்சிடுறாங்க ப்ரோ. புரியுதா? ஆ, போதையில நம்ம பண்றது தெரியாம. எல்லாம் போதையில கை வந்துரும், அடிக்கிறது ம், கால் வந்துரும். ஆனா அங்க போயிட்டு ம், போதை தெரிஞ்சதுக்கு அப்பதான் தெரியும் நம்ம பண்றது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. பண்ணது தப்பு. ம். ஓய். சரி விடு ப்ரோ. இதுக்கெல்லாம் போயிட்டு எல்லாம் சப்போர்ட் பண்ணாத ப்ரோ. அதுதான் ப்ரோ நானும் நானு சொன்னேன் ப்ரோ நேத்து. நான்
ப்ரோ நான் என் பிரச்சனையே முடிச்சிட்டான், வேற ப்ரோ. பண்ணிட்டான், தெரிஞ்சுட்டான். இப்ப ஒண்ணும் பண்றதுக்கு இல்ல. என்னோட ம் பிரச்சனையே வேற ப்ரோ. நான் ஒரு பிரச்சனையில இருந்தேன். நான் ஃபுல் சரக்கு அடிச்சேன். என்னால முடியலன்ட்டு வீட்ல எடுத்துன்னு போய் என்ன வேற அண்ணன் டிராப் பண்ணாரு, கூட வேலை செய்றாரு. போனேன். ம் சரின்ட்டு தண்ணி குளிச்சுட்டு வெளியே ம் வந்தேன். ம் ஃபோன் வந்துச்சுன்ட்டு நானு என் ஃப்ரெண்ட்ஸு ஃபோன் வந்தேன். இவன் ஃபோன் பண்ணான்னு போய் எடுத்து பேசினேன். மச்சான் இது மாதிரி பிரச்சனை வாடா அப்படின்னா. நானா வேணா அந்த ம் போதைக்கு எதுக்கும் ஒண்ணுமே புரியலன்னு நான் கிளம்பி போயிட்டேன். ஃபோனு கூட வீட்ல ம் விட்டுட்டு போயிட்டேன் ப்ரோ. ம் போனேன். அப்புறம் பஸ் ஸ்டாண்ட்ல கொஞ்சம் தெளிவா ஆகுறேன் நானு. குளிச்சதுக்கு ம் அதுக்கும். பஸ் ம் ஏறினோம்னே பஸ் ஏறி 10 அளவு போனோம்னா போன் பாக்கெட்ல இருந்து போன் எடுப்பாங்க. எடுத்தா போனு காணும். ம் போன் இல்லைன்னு நான் சரி கொம்புன அப்புறம் கொம்புன்னு ஆயிட்டேன். ம் சரி பாத்துக்கலாம் அப்படின்ட்டு ம் தேவையில்லாத வேலை பண்ணிக்கணும் ப்ரோ. நானு ஆமா ப்ரோ, தெருவில் ரொம்ப தேவை. போனான்ற மாதிரி ஆகி போச்சு. கெத்தா வாழ்றதே ஒரு கெத்து ப்ரோ. அதை போயிட்டு அழிச்சிட்டு வர்றது ரொம்ப கேவலமா இருக்கும். ம், ம், ஒருத்தவன் நான் ஏதாச்சும் சண்டைக்கு கூப்பிட்றானா, அது என்ன சண்டைன்னு பாரு ஃபர்ஸ்ட். அது நம்ம போகிறது நியாயமா தப்பான்னு சொல்லிட்டு. ம். அதான் ப்ரோ சொல்கிறேன். நானே இங்க ஒரு பிரச்சனைல இருக்கிறேன்னா ம் நான் எந்த ஒரு பிரச்சனை ப்ரோ. ஏற்கனவே நான் பிரச்சனை பண்ணுகிறேன் இங்க ஒருத்தர் கிட்ட. அந்த அந்த ம் பிரச்சனை ஓடினுக்குது, உன்னோட ஓடின்னு தான் இருக்குது. நான் அதை ம் தள்ளி வச்சு கூட இவனுக்கோசம் இவன் என்ன புரியுது பண்றான், புரியுது. இந்த மாதிரி பண்றான். அந்த பொண்ணை வச்சுட்டு ஹாஸ்பிட்டல் எடுத்துன்னு போய் அவனே சேர்க்குறான். அப்போ நாங்க வந்ததுல பைத்தியார மாதிரி சேர்த்த உனக்கு கேட்டான். என்ன மச்சான் அது இருந்தாலும் எனக்கு லவ் மச்சான் அப்படின்னு. லவ் மச்சான்றானா நீ? அதுதான் ஒரு அதோட அவனை கழட்டி விட்டு வந்துடணும் தனியா. போடா சாமி எப்படியானா போடா அப்படின்ட்டு. இப்ப இந்த பிரச்சனைனா கொஞ்சம் முடியட்டும் முன்னே எல்லாருமே தண்ணி தொலைச்சு விட்டு என் பாஸ் நான் கிளம்பி வந்து சென்னையில வந்து ம் ம் இந்த வேலையும் போயிடுச்சு ப்ரோ. எனக்கு ம் நான் ம் செஞ்சிருந்த வேலையும் போயிடுச்சு. இப்ப ம் நானு எதுவுமே இல்லாம உக்காந்து நிக்கிறேன். ம் சரி அங்கிருந்து விஜயவாடால இருந்து வந்து வேலைக்குன்னு வந்தேன். வேலைக்கு வந்தா இவங்க ம் வந்துன்னு வேணாம் நீங்க கிளம்பிடு, நீ இத்தனை நாள் லீவ் போட்டா எங்களுக்கு வேலை ஆகாது, நீங்க கிளம்பிடு வேணாம்ப்பா அப்படின்ட்டாங்க. ம் இப்ப நான் நீங்க அது சரி இப்ப எல்லா பிரச்சனை முடிஞ்சிச்சு. இப்ப நான் போறேன். ம் போனேன்னா ம் நான் இப்ப வேலை தேடுற வரையும் நான் சும்மா தானே இருக்கணும் வீட்டுல. ஆமாம். மாட்டினே தவிக்க. அது ஒன்றாவது ப்ரோ. அதுலேருந்து பிரச்சனைலேருந்து வெளில வந்துரு ப்ரோ. அவ்வளோதானே. இதான் பண்ண போறேன் bro. கொஞ்ச நாளைக்கு